வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம திருமணம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி திருமணம் பண்ற போது ஒரு சில நபர்கள் எங்ககிட்ட கேட்பாங்க. எந்த மாதிரினா, நல்ல முகூர்த்தமா குறிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த முகூர்த்தம் ரொம்ப சுத்தமானதா இருக்கணும், ரொம்ப தெளிவானதா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், எந்த குறைகளுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் கேட்பாங்க. உண்மையிலேயே எந்த குறைகளும் இல்லாம ஒரு முகூர்த்தத்தை குறிக்க முடியுமான்னு கேட்டா குறிக்க முடியாது. 100% நல்ல முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு குற்றம் எந்த ஒரு முகூர்த்தத்திலையும் இருக்கதா செய்யும். அதாவது ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்கதா செய்யும். இப்போ ஒரு பொருத்தம் பார்க்கிறோம். பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னா, திருமணம் பண்றதுக்கு 10 பொருத்தமுமே தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? முக்கியமான 5 பொருத்தங்கள் இருந்தாலே போதும், கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்லுது. அதே போலதான் ஒரு முகூர்த்தம் குறிக்கிற போது 10 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம்னா, அதுல ஒரு 6 அல்லது 7 விஷயங்கள் சரியா இருந்தாலே நம்ம திருமணத்தை பண்ணலாம். மீதி 2 அல்லது 3 விஷயங்கள் சரியா வராது, இருக்காது. அப்ப எந்த முகூர்த்தமும் ரொம்ப தெளிவா குறிக்கணும், நல்லா குறிக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணனாலும் அது நடக்காது. அதனால போதுமான அளவு சரியா இருந்தாலே நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம். இப்ப குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா இருக்கும் ஒரு முகூர்த்தம் குறிக்கிற அன்னைக்கு, சரிங்களா? அதே மாதிரி திதியும் நல்ல திதியா இருக்கும், சித்த யோகம், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் வேணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்தங்களுக்கு ஏற்ற கிழமையான்னு கேட்டா இல்லை. அப்ப எல்லா விஷயமும் நல்லா வருது, கிழமை அப்படிங்கிறது மட்டும் தோஷமா வருது. அப்ப நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். ஏன்னா நான் தான் சொல்றேனே, முழுக்க முழுக்க நல்ல முகூர்த்தம் அப்படிங்கறத குறிக்க முடியாது. ஏதாவது ஒரு சில குறைகள் குற்றங்கள் முகூர்த்தத்தில் இருக்கதா செய்யும். அதனால பிற விஷயங்கள் நல்லா வந்துட்டா ஏதாவது ஒரு குறைகள், இப்ப கிழமை தவறா வருது, கிழமை சரியில்லைன்னா கூட நாம ஒரு முகூர்த்தத்தை பண்ணிக்கலாம். அதுக்காக செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ ஓய்வு பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆக எந்த ஒரு முகூர்த்தத்திலையும் சில குறைகள் இருந்தா கூட தாராளமா திருமணம் பண்ணலாம். அதனால மிகப்பெரிய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.